ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாரி இந்த ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது ஒரு ரொம்ப காமனான ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம்ல என்ன ஆகும்னா, தைராய்டு வந்து இனஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. இதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். ஒண்ணு அந்த தைராய்ட்லயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால வந்து அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாம போகலாம். இல்ல அந்த பிரெயின்ல இருந்து வரக்கூடிய ஸ்டிமுலேஷன், அதாவது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல வரக்கூடிய ஸ்டிமுலேஷன், அந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோன் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். இல்ல இது எல்லாமே நார்மலா இருந்தும் தைராய்டுனால வந்து இந்த கிளாண்ட்னால தைராய்டு ஹார்மோன் சஃபிஷியன்ட்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போலாம். அதுக்கான மெயின் காரணம் அயோடின் டெஃபிஷியன்சி. இதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப பிரிவலன்ட்டான ஒரு காரணம். அதாவது அயோடின் டெஃபிஷியன்சி. ஓகே. இந்த அயோடின் டெஃபிஷியன்சி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினா வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த அயோடின் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் வெரி ரிச் இன் சி. கடல் பக்கத்தில இருக்கிற பகுதிகள்ல இது வந்து ரொம்பவே அபண்டன்ஸ்ல இருக்கும். ஸோ கடல் நீர்லயும் சரி, இந்த கடல பக்கத்தில இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இந்த அயோடின் ரொம்ப அயோடின் வந்து இந்த சாயில்லயே வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும்.